என்னங்க தொட்டினா பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன், பம்முன்னு வைப்பேன். அதை கேட்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே. சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க, நம்புன்னு போடி. என்னங்க ஒன்னாங்க பணங்க தென்னங்க அப்புன்னா ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டி அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு. அது எப்படின்னு பச்சை மட்டை தீ பிடிச்சி எரியும்? என்னது புரியா பேசிக்கிட்டு, பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட இது கூட புரியாம இருக்கு தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க, சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுங்கிற. என்னது? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமாண்ணே, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்ண்ணே. பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது? சோறாக்கிறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி 1/2 மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க? வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடி. அதாண்டி இல்ல. அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ. அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி, உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம் அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவுல போய் நின்னா வாழைத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியும். இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்கிற? ஆமா. நிஜமா? ஆமா. என்னண்ணே வாழை மரத்தோட வரீங்க? எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்கா சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க? பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி இப்பி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். விளையாடுறீங்களா? நீ தானே பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் சொன்னே இல்லையா? அண்ணே உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசலை உண்டாக்கிறாதீங்க. அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் எங்க சொன்னேன்? கந்தசாமி பல்ல சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தனே வாழை மரம் கைமா அலைகிறீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிடு. அண்ணே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. சமத்தாயி பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா, தார்ல தலை கூத்துற மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்த வைக்க சொல்லு. இதை எப்படி பத்த வைக்க முடியும்? யாரும் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் நீ தான் சொன்ன. போடி உள்ள. அண்ணே நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறேங்கிறான், இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறேங்கிறான். என்னடா ஒரே அடியா குழப்பறீங்க? டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டா. எது வரமாட்டாளா? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன். எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பத்த வைக்க. அம்மா நீ வந்து பத்த வைமா. அண்ணி நீங்க வந்து பத்த வைங்க. அண்ணி அத்தை நீ வந்து பத்த வைத்த. இவ பத்த வைப்பா. அட போங்க. டேய் போடா. கண்ணியம்மாக்கா நீங்க வந்து பத்த வைங்க. முடியாது. அம்மா நீ வந்து பத்த வைமா. எம்மாடி நீ வந்து பத்த வைமா. அக்காடி நீ வந்து. பாட்டி நீ பத்த வை பாட்டி. என்னால முடியாதப்பா.
பாட்டி நீயுமா பாட்டி? அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க, வாழை மட்டும் 10 மணி. அத நெசமணின்னு தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைகளை பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறது? டீச்சர் அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்டியும் பிடிச்சி வச்சா? அதானே டாக்டர் எவ்வளவு தங்கமானவர், அவர் உங்க கையை பிடிச்சு விட்டாருன்னு சொல்றீங்களே. அதானே வேற யாராச்சும் சொல்லிருந்தா கூட நம்பலாம். அதுக்கு என்ன எல்லாம் பார்த்து சொல்ற, வேற யாரும் பார்த்து சொல்லண்டா. டாக்டர், இந்த அம்மா உங்க மேல சொல்ல குற்றத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர் ஐயா, நடந்தது என்னன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைங்க. ஏய், டாக்டர் இதுக்கு முன்னாடி என்ன பிள்ளையார் கோயில தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாரு. இது பஞ்சாயத்துடா. உன்னை எல்லாம் யாரா உள்ள விட்டது? நானும் அப்ப இருந்து பாக்குறேன், அந்த பொம்பளை உடச்சிட்டே நிக்கிறான். போடா. நான் தொட்டது உண்மைதான். ஆனா ஒரு டாக்டர் நோயாளியை தொடுற மாதிரி தான் நான் தொட்டேன். இத போய் தப்புன்னு சொல்றாங்களே. இல்ல, இவன் போய் சொல்றான். இவன் என்ன தொட்டது தப்பான எண்ணத்துலதான். ஏன் டீச்சர், போன வாரம் கூட என் பொண்ணு டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வந்தா. அவகிட்ட தப்பா நடக்காதவரு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்றியே, அது எப்படி டீச்சர் நம்புறது? ஏமா, உங்ககிட்ட டாக்டர் தப்பா நடந்துகிட்டாரா? இல்ல. ஒத்துரா. ஏங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்லன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மூஞ்சி புடங்க மாதிரி கீழே தொங்க போட்டாடா, அதான் பார்த்தேன். டாக்டர் அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. சேச்சே, இருக்கவே இருக்காது இல்ல. இந்த அம்மா வயிற்றுல பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்தாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க புருஷன் எங்கன்னு கேட்டாங்க. வருவாருன்னு சொல்லிச்சு. வருஷம் 5 ஆச்சு ஐயா, வந்தானா? ஆமாங்க, இந்த அம்மா வாழ்க்கையே சரியில்லை. இவங்க போய் டாக்டர் சரியில்லைன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லைங்க. முதல்ல இந்த அம்மா புருஷன் யாருன்னு சொல்ல சொல்லுங்க. என்ன டீச்சர் அம்மா, புருஷன் யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்றது. இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் என்னை ஏத்துக்கத்தான் போறாரு. அன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க அவர் யாருன்னு. ஆமா, நீ ஏன் தான் சொல்லிட்டு இருக்க 5 வருஷமா வருவாருன்னு? எங்க வந்தாரு? ஏன் நீதான் கூட்டு வந்து விடுறது? என்னமோ உன் புருஷன் காணாம போற மாதிரி ரொம்ப அழுத்துக்கிறியா? ஐயா, நீங்களே சொல்லுங்க. எவனோ ஒரு கையால் ஆகாதவன், புறம்போக்கு, மொல்ல மாதிரி டீச்சர் அம்மாவை ஏமாத்தி கைவிட்டு போயிட்டான். பாவம், அதுக்கு அந்த அம்மா என்னங்க பண்ண? பையனை பாரியா, ஒரு சைடு பார்த்தா திருத்த மாதிரி இருக்கா, இன்னொரு சைடு பார்த்தா சிங்கக்குட்டி மாதிரி இருக்கா. இந்த பையனை அம்போன்னு விட்டு போயிருக்கானே, அவன் உருப்படுவான் நீங்க நினைக்கிறீங்க? இத பாருங்க, என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. தயவு செஞ்சு அவரை பத்தி ஒண்ணு சொல்லாதீங்க. இதுதான் நம்ம நாட்டு பொம்பளைங்க. விட்டுட்டு போறவங்க மேலே இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்களே, இவங்க போய் சொல்லுவாங்களா? யோ, இல்லாத புருஷனுக்கு மரியாதை கொடுத்து என்னையா பண்றது? இவங்க புருஷன் இருக்கிறது உண்மைனா பஞ்சாயத்துல கூட நிறுத்த சொல்லு. அதுக்கப்புறமா டாக்டர் நான் விசாரிக்கிறேன். என்ன சொல்றது? இந்த அம்மா மேல இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு டாக்டர் கையை பிடிச்சு இழுத்தா நியாயம் கேட்க வந்துட்டாங்களா? நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏயா, காலத்துல வேலை வெட்டி போய் பாருங்க. போங்க, வந்துட்டா நியாயம் கேட்கறது. போடி உள்ள. போ, என் கூட வராது. நீ வந்தாலே விளங்காது. நான் தொட்டேன்னு அந்த டீச்சர் ஊரை கூட்டிட்டா. நீ என்ன பண்ற? 4-5 பேரா சேர்ந்து அவளை தொட்டுடுங்க. ஏமாமா, என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போறியா இல்ல எங்க ஊருக்கே கூட்டிட்டு போறியா? மாமா உன்னதான் காது கேட்கலையா? கேக்குது. ஏண்டா, உடம்பு நோகாம உனக்கு மெட்ராஸ்ல வேலை கிடைச்சிருமா? நான் மட்டும் சைக்கிள் மிதிச்சா பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து வச்சுல மிதிக்கிறேன். மிதி சைக்கிள் மிதிக்கிறதுக்கே சலிச்சுக்கிறிய? அந்த காலத்துல நான் வேலைக்காக சாணியே மிதிச்சிருக்கிறேன். உனக்கு போய் எங்க அக்காவை கொடுத்தாங்க பாரு, அவங்கள சொல்லணும். ஏன் வேற யாருக்காவது கொடுக்கறது? நானா வேண்டான்னு வேற வக்கில்ல எனக்கு கட்டி வச்சிட்டீங்க. டேய், உனக்கு வேலை வாங்கி கொடுக்கற அளவுக்கு என் அந்தஸ்து வந்திருக்குல்ல? அது சரி, நம்ம வேலை எப்படி? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல. அந்தஸ்தா? அது என்னங்க அது உங்க அந்தஸ்து? சொல்றேன். என்ன கொல்ல பாக்குறான். சைக்கிள் மிதிக்கு சொன்னா சாராய குடிச்ச மாதிரி என்ன சாச்சிட்டா. உனக்கு என்னடா பாவம் பண்ண? ஏமாமா, நான் நினைச்ச மாதிரியே வேலை எல்லாம் கிடைக்கும்ல? ஆமா, கூறு கட்ட மாடு 7 கட்டு புல்லு தின்னுமா. 8ஆம் கிளாஸ்ல 8 மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகமா அது? ஏய் வா,
உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன். மிஸ்டர் மணி, உங்க மச்சானோட பேச பார்க்கும்போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர், நான் என்னமோ வண்டி தள்ளுறது, பெருக்கிறது, அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே இவன் லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன். உடுப்ப பார்க்கும் போதுதான் தெரியுது அவன் இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கு. நினைக்காதீங்க, குதிரை பாக்குது. இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலைல இருப்பாங்க. அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட ஸ்டடியா இருக்கணும். கோபமே படக்கூடாது. சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும். ஆட நீங்க ஒண்ணுங்க, நம்ம மாடு பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல. வேணா நீங்க கிள்ளி பாருங்க. நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது. இது எப்படிங்க இது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரையும் அப்படியே நிக்கணும். 6 மணிக்கு மேல, அதாவது 6 o'clock குதிரை மேல உட்காரணும். ஓ அதுல இருக்கா? மாப்பிள கேட்டுக்கோ, பீச்ல குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா 1 ரூபாய். இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து என்ன நினைக்கிற? உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம், அனுபவிச்சுக்கோ. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு. என்னமோ உங்களைத்தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன். அட நீங்க ஒண்ணு, மனுஷனுக்கு மனுஷன், இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே. நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்குதுன்னு. என்னடா ஊர்ல 4 பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே, இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாமா கேவலப்படுத்தானே நினைக்காத. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும். நீ முன்னேறிடுவ. Smile, please. Keep it, yeah. தனலட்சுமி, உன்னை நான் எங்க வச்சிருக்கேன் பாத்தியா? என் இதயத்தையே தொலைச்சு வச்சிருக்கேன். நீயும் அங்கேயே இரு. தாயின் மணி கொடி பாரீர். தாருமா, தாரு, தாயின். ஐயோ, தாயுமா, தாய். என்னடா பண்ற? உங்களுக்கு என்ன போச்சு? காலையில எந்திரிச்சதுல இருந்து அது போட்டா உங்க இதயத்திலே, உங்க போட்டா அது இதயத்திலே மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அப்பா என்ன சொன்னான்னு சொன்னீங்க? 6 மாசத்துல இந்த பொண்ணுக்கு ஒரு தாலாட்டையும் கீர்த்தனையும் சொல்லி கொடுக்கறனா பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியில வச்சிருவோம்னு சொன்னார்ல. இன்னையோடு 1 மாசமாச்சு. பாத்ரூம் கதவு பூட்டிட்டாரு. அதனால தான் கீர்த்தனை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீ பாடுமா. கீர்த்தனையா? என்ன கீர்த்தனை? தாயின் மணிக்குடி பாரீர். அது கீர்த்தனையா? இல்லடா, தெரியாம போது வெச்சுக்குவோமே. நீ பாடுமா. தாயின் மணிக்குடி பாரீர். பாடுமா. என்னடா இது விட்டு விட்டு பாடுது? விட்டதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தனியா சொல்லி கொடுத்துக்கலாம். வேலையை கவனி வாத்தியார. டேய், நீ என்னையே வச்சிருக்க. எல்லாம் தனி பாடகை ஆவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் கோரஸ் தான். வந்து உக்காருங்க. லேட்டா வந்ததுக்கு ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்பா. இல்ல சார், எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம். இன்னைக்கு மகாலட்சுமி நோன்பு. மகாலட்சுமி நோம்பா? உங்களுக்குன்னு ஒருத்தன் இங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து இருக்கனே, யாராவது யோசிச்சீங்களா? சரி சரி, நேத்து எதுல விட்டேன்? கொஞ்சம் தாய் குரங்களே, நேத்து வாத்தியார் சம்பள பணம் கொண்டாட சொன்னார, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா? ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய? அதத்தான் எடுக்கிறாங்க. எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாயத்து கட்டி இருக்கீங்க? தாயத்து இல்ல சார், நோன்பு கயிறு. இது எது கட்டுறது? அவங்க புருஷன் நல்லபடியா இருக்கணும்னு தான். புருஷனா? அப்ப நீங்களாம் ஏன் கட்டி இருக்கீங்க? மனசுல நினைச்சாரே கல்யாணம் கத்துக்கணும் தான். ஓஹோ, அப்படியா? யார் 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 யார நினைச்சிருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாப்போம். முதல்ல நீ சொல்லு. வேத யாரு? கமலஹாசன் தான். அது சரி. நீ யாரு? ரஜினிகாந்தா? இல்ல சார், எங்க அத்தை பையன். அத்தை பையனா? வெரி குட்.
அப்படித்தான் இருக்கணும். எங்க இருக்காரு? செத்துட்டாரு. செத்துட்டாரா? அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இல்ல சார், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல. அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார். இத பாருமா, இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத. என் இதயத்தை ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு. நீங்க ஒண்ணு, நான் என் எதிர் வீட்டுல இருக்கிறவரை சொன்னேன் சார். அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு. நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம்? அவ யார நினைச்சு கட்டியிருக்காளோ? வணக்கம் சார். ஆமா, மகாலட்சுமி நோம்பா, கயிறு கட்டிருப்பிய. உக்காரு. பெரிய கயிறா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது. தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே. எனக்கு வெக்கமா இருக்கு சார். சொல்லு, வெக்கப்படாம சொல்லு. கத்திரிக்காய் மொத்தனா கடத்துறக்கு வந்தானே ஆகணும். நான் யார நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் தெரியுமா? எங்க ஒரு தடவை கோரஸா சொல்லுங்க பார்க்கலாம். தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா. வேற ஒண்ணும் இல்லைங்க, இவர் இதயம் வெடிச்சு போச்சு, அவ்வளவுதான். எனக்கு தெரியும்டி, என்னைக்காச்சும் ஒரு நாள் நடுவு ராத்திரி இப்படி எழுப்புவேன்னு தான் நான் கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டே படுத்திருந்தேன். கஸ்தூரி, தூரி, கஸ்தூரி, தூரி. என்னடி? ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? தம்பியும் தனலட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தா அதான் கனவுல வரும். அது இல்லைங்க, மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டா அபசக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு சகுனம் சரியில்லை. மாலை மாத்திக்கிறதுனா அது தப்புன்னு தான் சொல்லுவா. எதுக்கும் நாளை காலையில பெரியவாளை விசாரிப்போம். இல்ல மாமி, எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறது நல்லதுன்னு படுது. கவலையை விடு, நாளைக்கு ஒரு நல்ல ஜாதகாரனா பார்த்து பொருத்தம் பார்த்துருவோம். இதுதான் தம்பியோட ஜாதகம். என்னம்மா இது? இந்த ஜாதகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணுமே. கேட்டியாடி? தம்பி தம்பி நீ தம்பி கம்பி நீட்டான் பாத்தியா? கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. பார்த்துதாம்மா சொல்றேன். பையனோட பேர் சிங்காரம் தானே? ஏலக்கா கேட்டதுக்கு எரிப்புலைக்கை கட்டி கொடுத்தானா எவனோ? அந்த கதையா இருக்கு நீங்க ஜாதகம் சொல்றது. பையனுக்கு ஜாதகம் சொல்லுங்கன்னா அவங்க அப்பனுக்கு சொல்றீங்களே. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? அது எங்க அப்பா ஜாதகம். அடுத்த பக்கம் புரட்டி பாருங்க. அவங்க அம்மா ஜாதகம் வரும், அதுக்கு அடுத்த பக்கம் புரட்டுங்க. இவ ஜாதகம் வரும். இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிடாதீங்க. பேர் லட்சுமிபதிங்க, அதுக்கு பாருங்க. லட்சுமிபதி. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. வீடு காலி பண்ணு சொல்ற மாதிரி இருக்கு. நான் போய் முடி வெட்டிட்டு வர்றேன், தண்ணி போட்டு வை. அற்புதமான ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு உடையவன் ஒரு வினாடி முன்னாடி பிறந்திருந்தா எம்ஜிஆர் ஜாதகம், ஒரு வினாடி பின்னாடி பிறந்திருந்தா சிவாஜி ஜாதகம். ரெண்டுக்கும் இடையில பிரமாதமா அமோகமா இருக்குது போங்க. சரி, பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. பொண்ணு பிறந்த ஜாதகம் எழுதி வைக்கல, அவ வயசுக்கு வந்து குறிப்பு தான் எழுதி வச்சிருக்கோம். அதை வச்சு பொருத்தம் பார்க்க முடியல. ருதுவான குறிப்பு தானம்மா, அதை வச்சுதான் பொருத்தமே பார்க்கணும். சரி.
ஏமா இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிளையை தான் கட்டி வைக்கணுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல இந்த பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். ஏ தம்பி ஜாதகம் எப்படி இருக்கு? தம்பியோட ஜாதகம் நல்லா இருக்குது. பொண்ணோட ஜாதகம் தான். என்னன்னு கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கம்மா. செவ்வாய் தோஷம்னா அப்புறம் எப்படி தாங்க? அது வந்துமா, செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிளையை தான் கட்டி வைக்கணும். இல்லன்னா அது அவளை சரிப்பட்டு வராது. அப்படி இல்லைன்னா? ஏம்மா நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கும்போது ஏன் கெட்ட விஷயங்களை பேசுறோம்னு பாக்குறேன். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. மீறி கட்டி வச்சோம்னா பிள்ளையாண்ட மண்டைய